காடை கிரேவி பண்ணலாம் வாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காடை வந்து ஒரு காடை வாங்கியிருக்கு. அதில் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அதில் கலந்து வரணும். கலந்துட்டு அதில் கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றினா கூட போதும். சின்ன டம்ளருக்கு ஊற்றிட்டு குக்கரை வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. வேகமாக முடிஞ்சிடும். அதனால தான் அதெல்லாம் கடாயில் வச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும், இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு பிஞ்சு பட்டை, 2 கிராம்பு, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த காடையோடு சேரும்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. நல்லா வந்து இது வதங்கணும். எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி வந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக ஒன்று, சின்ன தக்காளியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டால் போதும். நிறையா போடுவேன்னா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரு காடை தான் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்புறம் எவ்வளோ கூட பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மசாலா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த குக்கரில் 3 விசில் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேகவும் அந்த காடையை வந்து அதோட ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் இருக்கும், அந்த தண்ணியும் சேர்த்தே ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட்டாகும். அந்த காடை அந்த மசாலா எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே போட்டுருங்க. சிம்மில் போட்டால் நல்லா கிரேவி மாதிரி, கடையில் அப்படியே வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காடை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு நல்லா சுருள வதக்குனா இந்த மாதிரி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.